ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. அன்பின் வடிவாய் திகழ்பவளை, அருளே இயல்பாய் கொண்டவளை, இன்பம் யாவும் தருபவளை, இதயக் கோயில் வாழ்பவளை, துன்பம் நீக்கி காப்பவளை, தூய அன்னை சாரதையை என்றும் போற்றித் தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். தாயினும் கனிந்த உள்ளம், தளர்விலாதீர வீரம், தீயினை போன்ற தூய்மை, தென்றலை போன்ற தன்மை, மாயையும் அஞ்சும் ஞானம், மன்மதன் போன்ற மேனி, ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தன் வாழ்க. பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். உன்னை நாடி வந்து அடைந்த ஒவ்வொருவர்க்கும் நீ அன்னை. உன்னை பற்றி அறியாமல் உலகில் எங்கோ வாழ்பவர்க்கும் அன்னை நீயே சாரதையே, அருள் வடிவான அம்பிகையே. உன்னை பற்றி அறிந்தோர்க்கும் அறியாதவர்க்கும் அருள் புரிவாய். இது அன்னை சாரதா தேவியினிடத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பிரார்த்தனை. இதிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அன்னையை பற்றி அறிந்தவராக இருந்தாலும் சரி, அறியாதவராக இருந்தாலும் சரி, அன்னையை நாடி அடைந்தவராக இருந்தாலும் சரி, அப்படி அல்லாதவராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் அன்னையின் அருள் சொந்தமானது. இதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. இன்று அன்னையினுடைய பெயர் அகில உலகத்திலும் பரவி இருக்கிறது. நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளிலும் அன்னை சாரதா தேவியினுடைய பெயர் அறியப்பட்ட ஒரு பெயராக, போற்றப்படுகின்ற ஒரு பெயராக விளங்குகின்றது. ஆனால் ஒரு காலத்தில் அன்னை இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருந்த பல பேருக்கு கூட அப்படி ஒருவர் இருக்கிறார் என்றே தெரியாத நிலைமை இருந்தது. தட்சிணேஸ்வரத்தில் அன்னை சாரதா தேவி 2 காலம் வாழ்ந்திருந்தார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்ப்பதற்கு ஏராளமானவர்கள் வருவார்கள். யாராவது எப்போதாவது தப்பித்தவரி பேச்சுவாக்கில் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய தெய்வீக வாழ்க்கை துணைவியாகிய சாரதா தேவி இங்கே தான் இருக்கிறாங்க என்று சொன்னால், அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். அதற்கு மேலாக அவர்களை பார்த்தவர்களே கிடையாது என்று சொல்லலாம். அவர்களை பற்றி கேட்டவர்களும் அதிகமாக கிடையாது என்று சொல்லலாம். அப்படி அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாத ஒரு காலம்தான் நீண்ட நெடுங்காலமாக இருந்தது. அதைத்தான் அவர்களும் விரும்பினார்கள். தம்மை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது, நாம் இருக்கிற இடம் தெரியாமல் இப்படியே இருந்து விடலாம் என்றுதான் அவர்கள் பெரும்பாலும் தம்முடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த நிலை மாற வேண்டியதாயிற்று. அப்போதுதான் ஓரளவுக்காவது அவருடைய மகிமையை மற்றவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். அவ்வளவுதான். உணர்ந்து விட்டார்கள் என்பது கிடையாது. ஏனென்றால் சுவாமி விவேகானந்தரே ஒரு கடிதத்தில் எழுதியிருக்கிறார். அவருடைய சகோதர துறவிகளுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் எழுதுகிறார், அன்னை சாரதா தேவி என்பவர் யார், அவருடைய வாழ்க்கையின் உட்பொருள் என்ன என்பதை உங்களில் யாருமே தெரிந்து கொள்ளவில்லை, காலப்போக்கில் தெரிந்து கொள்ளுவீர்கள் என்று எழுதினார். அவருடைய சகோதர துறவிகள் என்றால் சாதாரணமானவர்கள் அல்ல. தோங்க இருக்கிறார்களே இவர்கள் தான். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரால் உருவாக்கப்பட்ட, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய சேவைக்கென்றே தங்களை அர்ப்பணித்து கொண்ட மகா ஞானிகள். அந்த ஞானிகளிடத்தில் சுவாமிஜி சொல்லுகிறார், சாரதா தேவின்னா யாருன்னே உங்களுக்கெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு. சரி, அதை கூட விட்டுவிடலாம். அந்த ஞானிகளுக்கெல்லாம் தலைமை தாங்கிய மகா ஞானி தானே சுவாமி விவேகானந்தர். அவரே என்ன சொன்னார் என்றால், அன்னை சாரதா தேவியினிடத்தில் சொல்லுகிறார், அம்மா உங்களை பற்றி எனக்கு பெரிதாக எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும்.
உங்களுடைய அருளினால் என்னைப் போல நூற்றுக்கணக்கான விவேகானந்தர்கள் தோன்ற முடியும். ஆனால் உங்களை போன்ற அன்னை இன்னொருவர் இருக்க முடியாது. அன்னை என்றால் அது நீங்கள் தான் என்று சொன்னார். சொல்லுகிறவர் யார்? சுவாமி விவேகானந்தர். உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி. நாம் இப்போது அந்த பாட்டில் பார்த்தோம், மாயையும் அஞ்சும் ஞானம், அப்பேற்பட்ட ஞானி. அந்த ஞானி சொல்லுகிறார், உங்களை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. தெரியாது என்பது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்தால் இதை போல 100 விவேகானந்தர்களை உருவாக்கி விடலாம். ஆனால் யார் நினைத்தாலும் உங்களைப் போல இன்னொரு அன்னையை பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார். அந்த அன்னை என்கிற தன்மைதான் சாரதா தேவியினுடைய தனிச்சிறப்பு. அதை அவர்கள் எப்போதுமே மறைத்து வைத்தது கிடையாது. தாம் இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவருடைய அந்த தாய்மை என்பது எங்கும் பரவிக்கொண்டே தான் இருந்தது. அந்த ஆரம்ப காலத்தில் இருந்து, சின்ன குழந்தையாக இருக்கிற போது இருந்து கூட, வேராம்பாட்டி என்கிற அந்த கிராமத்திலே சிறுமியாக இருந்த காலத்தில் கூட பழகக்கூடிய மற்ற சிறுமிகளுக்கெல்லாம் ஏறத்தாழ ஒரு தாய் மாதிரி தான் அப்போதே இருந்திருக்கிறார்கள். அந்த தாய்மை என்பது அவர்கள் பிறந்ததிலிருந்தே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பேர் உணர்வாகத்தான் இருந்தது. இப்போதும் இருக்கிறது, எப்போதும் இருக்கும். அதை அறிந்து கொள்வது அவ்வளவு சுலபமானது ஒன்றும் அல்ல. ஆனால் காலப்போக்கில், ஆரம்ப காலத்தில் அவர்கள் தம்மை தாமே மறைத்து வைத்து கொள்ள முயன்றாலும், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தாலும், ஒரு காலகட்டத்தில் அவர்களை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த உலகிற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எதற்காக வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதிலே அன்னையினுடைய பங்கும் பெருமளவு இருக்கிறது என்று அவரே உணர்ந்திருந்ததனாலே அதற்குரிய பயிற்சிகளை எல்லாம் கொடுத்தார். அதற்கு மேலாக அவரிடத்திலே ஒரு சமயம் ஒரு வேண்டுகோள் போல அல்லது கட்டளை மாதிரி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் நானே செய்து கொண்டிருக்க வேண்டுமா, நீயும் செய்ய வேண்டும், உனக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னார். அதிலிருந்து அன்னை உணர்ந்து கொண்டார்கள், நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது என்று. அதைத் தொடர்ந்து ஸ்ரீராமகிருஷ்ணருடைய சீடர்கள் அத்தனை பேருமே அவர்களுக்கு ஒரு தனி இடத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். சுவாமிஜி மிக அதிகமாக அதை வைத்திருந்தார் என்பதை நாம் இப்போது பார்த்த எடுத்துக்காட்டில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த தன்மை வெளிப்பட ஆரம்பித்தது. அன்னை என்பது சாதாரணமாக சில குழந்தைகளுக்கு ஒரு தாயாக இருக்கின்ற நிலை. அதை தாண்டி அகில உலகத்திற்கும் அன்னை, உலக அன்னை என்கிற அந்த பெரிய பொறுப்பு அன்னை சாரதாதேவியினிடத்தில் அவர்களுக்கு வரும்போதே கூடவே சேர்ந்து வந்து விட்டது. அதை அவர்கள் எப்போதுமே நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அது எப்படிலாம் நிறைவேற்றினார்கள் என்றால், அவர்களை பற்றி தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி அதை பற்றிலாம் கவலைப்படுவது கிடையாது. அவர்களுக்கு அந்த யார் என்று தெரியாமலும் இருக்கலாம், வருகிறவர்களுக்கு இவர்கள் யார் என்று தெரியாமலும் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த தாய் என்கிற அந்த உறவு ஒருத்தரை பார்த்த உடனே ஏற்பட்டுவிடும். யாராவது ஒருத்தர் அவருடைய சந்நிதியில் வந்து நின்றால் போதும், அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கொண்டு நினைத்தால் கூட போதும். பல சமயங்கள் அப்படித்தான் நடக்கும். நேரடியாக தொடர்பு உடையவர்கள் ஒரு சிலர் தான் இருந்தார்கள். அப்படி இல்லாதவர்கள் பரவி கிடந்தார்கள். தெரிந்தவர்கள் மூலமாக தெரியாதவர்களுக்கும் அன்னையினுடைய சிறப்பு தெரிய ஆரம்பித்தது. அப்படி எங்கோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் இவர் அன்னைதான் என்பதை ஏதாவது ஒரு வகையில் உணர்த்தி விடுவார். அதற்கும் பிறகு அதையும் கடந்து சென்று நாடு கடந்த ஒரு அந்த நிலை, சுவாமி விவேகானந்தருடைய அந்த மேலை நாட்டு பயணத்திற்கு பின்னால் இந்த நாட்டில் மட்டுமல்ல பல்வேறு நாடுகளிலும் அன்னையினுடைய மகிமை உணரப்பட்டது. அவர்களை தேடி வரக்கூடிய நிலை உருவாயிற்று. அப்படி உலகம் முழுவதற்குமே அன்னை அவர் என்ற அந்த உணர்வை அவர்கள் எப்போதும் வைத்திருந்தார்கள். அவர்கள் அணுகியவர்கள் அதை அடிக்கடி புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கொடுத்தார்கள். அறிந்து கொள்வோமா அறிந்து கொள்ள மாட்டோமா என்ற ஆராய்ச்சிக்கெல்லாம் இடம் இல்லாமல், நான் அன்னை, நீங்கள் என் பிள்ளைகள் என்பதை உணர்த்தி கொண்டே இருப்பார்கள் எப்போதுமே. அப்படி உணர வேண்டும் என்று நினைத்தாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி, சில சமயங்களில் நாம் சொன்னது போல சாரதாதேவின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியாதவர்களுக்கும் கூட அவருடைய அந்த தாய்மை என்பது அவர்களை போய் தழுவி கொண்டது. 1-2 எடுத்துக்காட்டுகள் நாம் பார்க்கலாம். அவர்களே மறைத்து வைக்க முயன்றாலும் மறைத்து வைக்க முடியாத அளவில் கூட இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த தாய்மையை அவர்கள் உணர்த்தி விட்டார்கள். ஆனால் அப்படி மறைத்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமலே பலர் உணர்ந்து கொண்டார்கள். ஏன் இப்படி தம்மை மறைத்து வைத்துக் கொள்ள முயன்றார்கள் என்ற ஒரு கேள்வி சிலர் கிளப்புவார்கள். அவர்கள் அந்த அன்னை என்றால், அந்த அன்னை ஏன் தன்னுடைய தாய்மைத்தன்மையை மறைத்து வைக்க வேண்டும்? எல்லாரும்
பிள்ளைகளை அப்படியே அணைத்து கொண்டு என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்று தானே அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது தங்களுடைய பெருமையை ஏன் மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும்? அந்த பெருமையை சொன்னால் இன்னும் நிறைய பிள்ளைகள் வருவார்கள் அல்லவா என்பது ஒரு கேள்விதான். ஆனால் அதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அந்த பெருமை அதிகமாகும் போது அவர்களுடைய பிள்ளைகளா நாம் என்ற தயக்கம் நமக்கு வந்துவிடும். அப்படி உன்னதமான பெருநிலையிலே இருக்கக்கூடிய அந்த அன்னை சாரதா தேவிக்கு நம்மை பிள்ளைகள் என்று எப்படி சொல்லிக்கொள்ள முடியும் என்ற ஒரு தயக்கம் வரும் அல்லவா? அது வரக்கூடாது என்பதனால தான் அதை மறைத்து வைத்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு வேடிக்கையாக நம்ம பார்க்கலாம். ஒரு சாதாரணமாக நம்ம வீடுகளில் பார்க்கலாம். ஒரு அம்மா இருக்கிறாங்க, குழந்தையோடு விளையாடுவாங்க, பலவிதமான விளையாட்டுகள் விளையாடி அந்த குழந்தையை உருவாக்குவார்கள். சில சமயங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தைக்கு கண்ணை கட்டி விட்டுருவாங்க. ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டி விட்டுட்டு என்னை கண்டுபிடி பார்க்கலாம், கண்ணாமூச்சி வீட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. என்னை கண்டுபிடிச்சிருன்னு அந்த பக்கம் ஓடுவாங்க, இந்த பக்கம் ஓடுவாங்க. இந்த குழந்தை அங்கே தடுமாறி அது தடமும் இது தடமும். அது பார்த்தா ஓ இல்லை இது இல்லை இது இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு குழந்தை களைத்து போய் விடுகிற நிலையில் அந்த அம்மாவே வந்து அந்த கட்டை அவித்து விட்டுட்டு நான் இங்கே தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை போல அன்னை யார் என்று அறியாத மக்களுக்கும் கூட உரிய நேரம் வரும்போது தாம் யார் என்பதை உணர்த்தி விடுவார்கள் அன்னை. அதை உணர வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்களுக்கு இன்னும் எளிதாக உணர்த்தி விடுவார்கள். இப்போ நான் முதலில் சொன்னது போல அவங்க யாருனே தெரியாமலே அவர்களை வந்து அணுகி அன்னையை ஏற்றுக்கொண்ட பல பேர் உண்டு. நிறைய அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் அப்படி இருக்கின்றார்கள். ஒரு சில சான்றுகளை நாம் பார்க்கலாம். சுரேந்திரநாத் சேன் என்று ஒருத்தர் இருந்தார். சுரேந்திரநாத் சேன், அவருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி தெரியும், ராமகிருஷ்ண மடத்தை பற்றி தெரியும், ஸ்ரீராமகிருஷ்ணருடைய சீடர்களில் சிலரை பற்றி தெரியும். ஆனால் அன்னை சாரதா தேவியை பற்றி அவ்வளவா தெரியாது. இதான் நான் முதல்ல சொன்னது போல தாம் இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னோம் அல்லவா, அந்த காலகட்டம். ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி தெரிந்தாலும் கூட, சுவாமிஜியை பற்றி தெரிந்தாலும் கூட, மற்றவர்களை பற்றி அறிந்தாலும் கூட அன்னையை பற்றி அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் சுரேந்திரநாத் சேன் என்பவர். அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். ஒரு கட்டத்தில் குரு மூலமாக தீட்சை வாங்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அந்த குரு யாராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசனை பண்ண போது சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிறது தான் அவர் மனசில் தோன்றியது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். அதனால் சுவாமிஜியின் இடத்துல நாம் தீட்சை பெற்றுக்கொண்டு விட்டால் மிக எளிதாக நாம் ஆன்மீக குறிக்கோளை அடைந்து விடலாம் என்று அவர் தீர்மானம் பண்ணி சுவாமிஜியின் இடத்துல வந்து கேட்டுக்கொண்டார். சுவாமிஜி, எனக்கு நீங்கள் தீட்சை கொடுக்கணும். அவரும் ஏற்றுக்கொண்டார். சரிப்பா பண்ணிடலாம் அப்படின்ட்டார். அதுக்கு நாள் குறிக்கப்பட்டது. வந்து தீட்சை சடங்கு. சுவாமிஜி அப்படி உட்கார்ந்துருக்கிறார், சுரேந்திரநாத் எதிரில் உட்கார்ந்துருக்கிறார். சுவாமிஜி அப்படியே ஒரு தியானத்தில் ஆழ்ந்து மூழ்கி விட்டார். குருதேவரிடத்தில் அனுமதியும் ஆசியும் வாங்கி கொண்டு தீட்சை கொடுக்க வேண்டும் என்பதற்காக குருதேவரை நினைத்து கொண்டு அவர் தியானம் செய்து கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் ஆன உடனே அவருடைய உடல் அப்படியே சிலிர்த்தது. சுவாமிஜிக்கு மூடியிருந்த கண்களை திறந்தார். எதிரில் இருந்த மனிதரை பார்த்தார். அப்பா, அவனுக்கு தீட்சை பண்ணி வைக்க முடியாதுன்ட்டார். இவர் என்னடா இது இவ்வளவெல்லாம் பண்ணி சரி என்றும் சொல்லிவிட்டார். முதல்லே வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்து இங்கே உட்கார்ந்து இந்த நேரத்தில் தீட்சை இல்லைன்னு சொல்கிறாரே, அப்போ அந்த அளவுக்கு நமக்கு தகுதியின்மை இருக்கிறதாக அவர் நினைக்கிறாரான்னு ஒரு மனநிலை ஏற்பட்டது. ஆனால் அடுத்து அவர் என்ன சொன்னார் என்றால், என்னை விட மிகப்பெரிய ஒரு சக்தி உனக்கு தீட்சை அளிக்கும் என்று குருதேவரின் இடத்துல சொல்லிவிட்டார். தியானம் பண்ணார் அல்லவா, அந்த தியானத்தில் குருதேவர் அவர் உள்ளத்துக்குள் இருந்து உணர்த்திய உண்மை என்னவென்றால், இந்த மனிதனுக்கு நீ தீட்சை கொடுக்க வேண்டாம். யாருன்னு ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை அவர் சொல்லலை. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, என்னை விட மிகப்பெரிய ஒரு சக்தி உனக்கு தீட்சை கொடுப்பார் என்று குருதேவர் சொல்கிறார். அதனால் கிளம்புன்ட்டார். அவர் என்ன நினச்சிருப்பார், உலகத்தில் சுவாமி விவேகானந்தரை போலவே ஒருத்தர் கிடையாது, அவரை விட பெரிய, அதுவும் மிகப்பெரிய, என்னையா இது இருக்குமா, இருக்க முடியுமா? ஆண்மை உருக்கொண்ட அந்தணன் என்று ஆரம்பிக்கால மாண்பை அளந்திட எண்ணினால் இந்த மண்ணையும் விண்ணையும் பண்ணலாம். அப்பேற்பட்ட பெருமை கூட சுவாமிஜியினுடைய பெருமை எவ்வளவு என்று ஆராய்ந்து பார்த்தால் அந்த மண்ணையும் இந்த விண்ணையும் சேர்த்து அளந்தால் கூட அதை விட அது அதிகமாக இருக்கும்.
மாண்பை அளந்திட எண்ணினால் இந்த மண்ணையும் விண்ணையும் பண்ணலாம். அவ்வளவு மகிமை வாய்ந்த சுவாமிஜி சொல்கிறார், என்னை விட உயர்ந்த, என்னை விட மிகப்பெரிய ஒரு சக்தி அது உனக்கு தீட்சை கொடுக்கும்னார். அப்போ ஏதோ இவர் தட்டி கழிக்கிறார், அது நேராக சொல்றதுக்கு இப்படி சொல்கிறார் போல இருக்கு என்று தானே அவர் நினைத்திருக்க முடியும். அவருக்கு தீட்சை கொடுக்க விருப்பம் இல்லை, நமக்கு ஏதோ தகுதி இல்லை என்று அவர் நினைக்கிறார். அதை நேராக சொன்னால் நல்லாவா இருக்கும்? தீட்சை வாங்குற தகுதியெல்லாம் உனக்கு இல்லைப்பா, போய்டா அப்படின்னா சொல்ல முடியும். அதனாலே இப்படி சொல்கிறார் போல இருக்குது என்று நினைத்து கொண்டு போயிட்டார். வேற என்ன செய்ய முடியும்? ஒரு 2 நாள் கழித்து அவர் தூங்கும்போது ஒரு கனவு வந்தது அவருக்கு, அந்த சுரேந்திரநாத். கனவுல என்ன வந்தார்னா, ஸ்ரீராமகிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கிற கனவுல கூட ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தால் எவ்வளவு பெருமை, சாதாரணமாக வருமாது. வள்ளலார் பாடுறார், முருகனை பார்க்க வேண்டும் என்று தவியாக தவித்தார், காட்சி கிடைக்கவில்லை. அப்போது அவர் பாடினார், பன்னேறும் மொழி அடியர் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிலாய் கருணை ஈதோன்னார். உன்னுடைய அருள் வேண்டும் என்று தானப்பா நான் உன்னிடத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் நீ என்னை பொருட்படுத்தவே மாட்டேங்கிறிய. பன்னேறும் மொழி அடியர்கள் எத்தனை பேர் பரவி வாழ்த்தி இருக்கின்றார்கள், பேர்பட்ட உன்னுடைய பாத மலர் அழகை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பினா ஒரு தப்பா அது? ஆனால் நீ அப்படிதான் நினைக்கிறாய். உன்னுடைய பாதமலர் அழகை இப்பாவி பார்க்கில், வள்ளலார் சொல்றார், அவர் பாவியா? அப்படித்தான் பெரியவங்களாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படும் என்றோ, திருஷ்டி பட்டு விடும், உனக்கு திருஷ்டி ஏற்பட்டு விடும் என்று கனவிலேனும், அட நேரில் காட்டாவிட்டா பரவாயில்ல, ஒரு கனவிலேயாவது காட்டக்கூடாதான்றார். அப்படி கனவிலே கடவுள் காட்சி பெறுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதுவே நாம் கொஞ்சம் மனம் நல்ல நிலையில் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அதுவும் இவருக்கு ஸ்ரீராமகிருஷ்ணரே கனவுல வந்துட்டார். அந்தவர் சும்மா இருக்கலாம் அல்லவா, இவரை தூக்கி மடியில் வேற உட்கார வச்சிருக்கார். இந்த சுரேந்திரநாத்தை குருதேவர் மடியில் உட்கார வைத்திருக்கிறார். எதிரில் பார்த்தா ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்க. மென்மையான சிவப்பு கரை போட்ட ஒரு சேலை கட்டி கொண்டு, கையில் ஒரு கங்கணம் போட்டுக்கொண்டு ஒரு அம்மையார் அப்படியே ஆனந்தமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர் குருதேவர் மடியில் உட்கார்ந்துருக்கார். இதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா பேச ஆரம்பித்தாங்க. தீட்சை கொடுப்பதற்கான அந்த விதிமுறைகளை சொல்லி மந்திர தீட்சையும் கொடுத்துட்டாங்க. ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். கனவு கலைந்து விட்டது. மற்றெல்லாம் மறந்து போய்விட்டது 2 விஷயத்தை தவிர. ஒன்று, நாம் குருதேவர் மடியில் உட்கார்ந்துருந்தோம். இன்னொன்று, ஒரு அம்மா நமக்கு தீட்சை கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா சிவப்புக்கு கரை போட்ட புடவை கட்டியிருந்தாங்க. அந்த மந்திரமும் அவருக்கு மனசில் நல்லா பதிஞ்சு போச்சு. கனவில் வருகிறது முக்கால்வாசி மறந்து போய்விடும். ஆனால் இவருக்கு இந்த முக்கியமான 3 விஷயங்களும் மறக்கவே இல்லை. இது என்ன கனவு, ஏன் இப்படி நடக்கிறது என்று அவருக்கு தெரியவில்லை. கொஞ்சம் நாளாக அது ஆழ் மனத்துக்கு போய்விட்டது. சரி, என்னமோ கனவு வந்தது, எத்தனையோ கனவு வருது நமக்கு, எல்லா கனவுமா பலிக்கிறது இல்லை. அது மாதிரி அவர் அதை நினச்சிக்கிட்டு இருந்து விட்டார். மிக நீண்ட காலமாகி போய்விட்டது, பல ஆண்டுகளாகிவிட்டன. அப்போது அன்னை சாரதாதேவியினுடைய பெயர் பல இடங்களிலும் பரவ ஆரம்பித்திருந்தது. ஜெயராம்பாட்டியில் ஒரு பூஜை நிகழ்ச்சி, துர்கா பூஜை. நிறைய பேர் அதில் கலந்து கொள்வதில் ஆர்வமாக போனார்கள். இவர் ஏற்கனவே இந்த இதெல்லாம் தெரிந்து, ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி பூஜையை பற்றி தெரிந்தவர்னா அதுவும் தெரியாமலா இருக்கும். அதனால் நாமும் அந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம் என்று போனார். அங்கே போனால் அன்னை சாரதா தேவி தான் அந்த பூஜைக்கு முன்னணியிலிருந்து எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். பார்த்த உடனே பிரமித்து போய்விட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பு கனவிலே நமக்கு தீட்சை கொடுத்த அம்மா அல்லவா இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்புறம் மீண்டும் அவங்களை அணுகி தீட்சையும் பெற்றுக்கொண்டார். அதே மந்திரத்தை கொடுத்தாங்க. கனவிலே அவருக்கு எந்த மந்திரத்தை கொடுத்தார்களோ அதே மந்திரத்தை உண்மையாகவும் கொடுத்தார்கள். அப்போ இவர் அன்னை யார் என்று அறியாமல் தான் இருந்தார். சுவாமிஜிகிட்ட தான் வந்தார். சுவாமிஜி என்னை விட பெரிய சக்தி உனக்கு தீட்சை கொடுப்பார்கள் என்று சொன்னபோது அது பெரிதாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. சாரதாதேவின்னு ஒருத்தர் இருக்கிறாங்கங்கிறதே அவருக்கு அப்போ தெரியாது. அவங்க நமக்கு தீட்சை கொடுப்பாங்கங்கிறது நிச்சயமாக தெரியாது. இப்போது அதே சாரதாதேவி தீட்சை கொடுத்தாங்க. அன்னையை அறியாத மனிதருக்கு அன்னை எப்படி அன்னையாக அருள் புரிந்தார் என்பதற்கு இது ஒரு சான்று. திரிகுணாதீதானந்தா என்று ஒரு சுவாமி, ஸ்ரீராமகிருஷ்ணருடைய துறவர சீடர்களிலே முக்கியமான ஒருத்தர். எல்லாரும் தான் முக்கியமானவர்கள், அதில் அவர் ஒருத்தர். அந்த திரிகுணாதீதானந்தருக்கு ஒரு தம்பி இருந்தார்.
ஆசுதோஷ் மித்ரா என்று பெயர். சின்ன வயசு. ஒரு நாள் திடீர் அந்த அடிக்கடி மடத்துக்கு போவார். திரிகுணாதீதானந்தர் மடத்தில் இருப்பதனால அவரை பார்க்கறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது பூஜையில் கலந்து கொள்ளுகிறதுக்கோ பணிவிடை செய்கிறதுக்கோ இந்த ஆசுதோஷ் அவ்வப்போது மடத்துக்கு போய் வருவது உண்டு. ஒரு சமயம் அப்படி மடத்திற்கு போன போது அந்த திரிகுணாதீதானந்தர் சொன்னார், டே இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும்ப்பா, வா என் கூட வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. என்ன இடம் தெரியல, எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு தெரியல. அது தெரிந்து கொள்ள வேணும்னு அவர் நினைக்கவும் இல்லை. அந்த காலத்தில் சின்ன பையங்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. இப்போல்லாம் சின்ன பையங்க எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது. பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணும். அப்படி இருந்த ஒரு காலம். போயிட்டார். திரிகுணாதீதானந்தர் கூடவே வரும் போனார். ஒரு குறிப்பிட்ட பெரிய வீட்டில் போய் நின்றார்கள். அந்த வீட்டில் முன்பகுதியில் ஒரு சுவாமி தரையில் சும்மா படுத்துட்டு இருந்தார். அவர் யாருன்னு முதல்ல தெரியாது. அவர் பின்னால் தெரிந்து கொண்டார். அவர் சுவாமி யோகானந்தர், ஸ்ரீராமகிருஷ்ணருடைய சீடர்களிலே ஒருவர். திரிகுணாதீதானந்தர் அவருக்கு தெரியும், இந்த பையனை தெரியாது. இருந்தாலும் அவர் வந்திருக்கிறார், கூட யாரையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாருன்னா அம்மாவை பார்க்கத்தான் வந்திருப்பாங்க. அங்கே தான் அன்னை சாரதாதேவி தங்கியிருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பாங்க என்று அவராகவே தீர்மானம் பண்ணி கொண்டு, அம்மா ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எழுந்த பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு விட்டாங்க. இந்த பையன் ஒரு பக்கமாக நின்றுட்டு இருந்தான். இந்த ரெண்டு சுவாமிகளும் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே அவர் கையை காட்டி அந்த பிரசாதம் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தாரு. அந்த பிரசாதம் அந்த பையன்கிட்ட தான், அந்த நீயே எடுத்துக்கிட்டு உங்கள் அண்ணனுக்கும் கூடுங்கிற மாதிரி கையை காட்டினார். அவர் எடுத்து கொண்டு வந்து, இது அம்மா பிரசாதம் அப்படின்னாங்க. இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா அவர் நம்ம வந்த உடனே அம்மா ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னாரு, இப்போ என்னடான்னா அம்மா பிரசாதங்கிறாரு. யார் இந்த அம்மா? யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறமும் இந்த ரெண்டு பேரும் பேசும்போது நிறைய அம்மாவை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்படி சொன்னாங்க, அம்மா இப்படி பண்ணாங்க. என்னடா அம்மா அம்மா அம்மான்னு அம்மா புராணமே பாடிக்கிட்டு இருக்கிறாங்களே, யார் இந்த அம்மா? அப்புறம் யோசனை பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். இங்கே இருக்கிறாரு அந்த சுவாமி தான் யோகானந்தர், இவங்க அம்மாவாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு அவரே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். கேட்கலாம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க அங்கே போனாங்க, வந்தாங்க. 4 மணிக்கு திரிகுணாதீதானந்தர், இப்போ நீங்கள் போகலாம், அம்மா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டார். திரிகுணாதீதானந்தர் ஆசுதோஷை அழைத்து கொண்டு போனார். கொஞ்சம் தூரம் போய்விட்டு, சரி நீ போடா, நீயே போய் பார்த்துட்டு வா, நான் இங்கே இருக்கிறேன்னு அவரை மட்டும் அனுப்பிட்டார் மேலே. போனார். ஆசுதோஷ் மித்ரா மேலே போனார். அங்கே அம்மா உட்காந்துருந்தாங்க. அது யாருன்னெலாம் இவருக்கு தெரியல. யாரோ ஒரு அம்மா இருக்கிறாங்க, இவங்களை பார்க்கத்தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு போல இருக்குது. சரி சரி இருக்கட்டும் அப்படின்னு போனார். அவங்க பார்த்த உடனே, வா நீ சாரதாவோட தம்பியா அப்படின்னு கேட்டாங்க. சாரதானா திரிகுணாதீதானந்தர், அவருடைய பூர்வாசிரம பேர் சாரதா பிரசன்னா. அதனால் நீ சாரதாவோட தம்பியா அப்படின்னாங்க. என்னடா நம்ம ஒன்றுமே சொல்லலை, இவங்க எடுத்தவொன்னு சாரதாவோட தம்பியாங்கிறாங்களேன்னு. ஆமாம் ஆமாம், சரி இனிப்பு கொடுத்தாங்க, சாப்பிடு அப்படின்னாங்க. சாப்பிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கேட்டார், நீ மடத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கிறியாமே? ஆமாம் போயிட்டுருக்குறேன். சரி சரி ரொம்ப நல்லது, பரவாயில்ல. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனோம். அதுக்கு மேலே அவரால் அங்கே இருக்க முடியல. சின்ன பையன் தானே, எவ்வளோ நேரம் போய் ஒரு பழக்கம் இல்லாத இடத்துல இருக்க முடியும். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டார். சரி கிளம்பிட்டியா, சரி போயிட்டு வா அப்படின்னாங்க. அவர் பாட்டு படப்படன்னு கிளம்பிட்டார். அம்மா நீ பாட்டு கிளம்பி போகிற, எங்கிட்ட நமஸ்காரம்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னாங்க. ஓஹோ நமஸ்காரம் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு திரும்பி வந்து அவங்களுடைய காலை தொட்டு 2 விரலால் தொட்டார். அப்படி தொட்டார். என்னமோ யாரோ ஒரு அம்மா உட்காந்துருக்குறாங்க, நமஸ்காரம் கேட்டு வாங்குறவங்க அம்மாவாக இருக்கிறாங்க, அது வேறு. சரி பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணால், அந்த தொட்ட உடனே ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்ததாம். ஆனால் மின்சாரம் பாய்கிறதுனா ஒரு ஆனந்த மின்சாரமாக இருக்குது. அப்படியே உடம்பு பூராவும் உள்ள பூராவும் பேரானந்தம் பெருகி வருவது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அது என்னன்னு தெரியலையே அப்படி நினச்சிக்கிட்டு வந்துட்டார். அப்புறம் மறுபடியும் கிளம்பி மடத்துக்கு போகிறதுக்காக அண்ணனோட கிளம்புனார். போகும்போது தான் எல்லா விஷயத்தையும் சொன்னார். அங்கே இருந்தவங்க யார் தெரியுமா? அவங்க தான் தூய அன்னை சாரதாதேவி. ஓ அந்த பேர் கேட்டிருக்கிறா, ஓ அவங்க தானே அவங்க. அப்போ தான் தெரியுது. அது வரைக்கும் சாரதாதேவி யாருன்னு தெரியாது. அறிந்தவர்க்கும் அறியாதவர்க்கும் அவர் அன்னைதான் என்பதை காட்டினார். அறிந்தவர் கீழே நின்றுக்கிட்டார் திரிகுணாதீதானந்தர். அறியாதவரை அறிய வைக்கிறதுக்கு தான் அங்கே அனுப்புனார். இப்போது அவருக்கு ஓரளவுக்கு தெரிந்து போய்விட்டது.
அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக பழக்கமாகிட்டு அப்புறம் திருப்பி மடத்திலிருந்து ஒரு நாள் கொஞ்சம் பூக்களெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு போ, அங்கே கொண்டு கொடுத்துட்டு வான்னு அனுப்பிச்சாங்க. அவர் எடுத்துகிட்டு வந்து, அம்மா முன்னால் இதெல்லாம் அங்கே இருந்து கொடுத்து விட்டாங்க, இந்த பூக்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு கொடுத்துட்டு வரும்போது மறுபடியும் அப்போ தான் அதுக்குள்ளே அம்மாவை பற்றி ஒரு கருத்து மனசில் உருவாகி விட்டது. என்ன கருத்துன்னா, இந்த மடத்துக்கு போய் வந்து கொண்டு இருப்பதனால தீட்சை வாங்குவது என்கிற ஒரு சடங்கை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். சில பேர் சுவாமிகள்கிட்ட தீட்சை வாங்குறாங்க, அதை பற்றி அவர் தெரிந்திருந்தார். நாமும் தீட்சை வாங்கிட்டா பரவாயில்லையே, வாங்கிறதே வாங்குகிறோம், இந்த மாட்டியே வாங்கிட்டான்னு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த காலில் தொடும்போது மின்சாரம் பாய்ந்தது அல்லவா, அதுக்கு சும்மா தொடும்போதே எப்படி வருது, அவங்ககிட்ட தீட்சை வாங்கினா இன்னும் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் வந்து அவர் மனசில் இந்த எண்ணத்தை தோற்றுவித்தது. அதே கணத்தில் நீ தீட்சை வாங்கிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டாங்க அவங்க. இவர் மனசுக்குள்ளே தான் நினச்சிக்கிட்டு இருந்தார். அவங்க நீ தீட்சை வாங்கிக்க அப்படின்ட்டாங்க. அவருக்கு ஏற்பட்ட ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அப்புறம் தீட்சை ஆகிட்டு எல்லாம் முடிந்தது. அப்புறம் அவரும் ஒரு துறவியாக ஆகிவிட்டார். 13 ஆண்டு காலம் அன்னைக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. யாருக்கு? அன்னை என்றால் யாரென்றே அறியாதவராக இருந்தவருக்கு, அரோர் அம்மா அப்படின்னு நினைத்தவருக்கு. அவர் பின்னால் அன்னையை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் இதை குறிப்பிட்டு சொல்கிறார். நான் ரொம்ப நாள் வரைக்கும் அன்னையை பற்றி பெரிதாக ஒன்றும் தெரிந்து கொள்ளாமல் தான் இருந்தேன், எனக்கு அவ்வளவா ஒரு மரியாதை கூட ஏற்படவில்லை. ஆனாலும் என்ன சொன்னாங்களேன்னு போனால் அந்த காலத்தோடும் போது எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னார். இப்படி அவங்களுக்கு இருந்தது. அப்புறம் சுவாமி பிரபவானந்தர், அவர் பிற்காலத்தில் அமெரிக்காவில் பெரிய அளவில் வேதாந்த பணி செய்தவர். ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய வேதாந்த பணி மிக நீண்ட காலம் மிக அற்புதமாக செய்தவர். அவர் ஆரம்ப காலத்தில் அன்னையை எப்படி பார்த்தார் என்பதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய ஊருக்கும் அன்னை சாரதாதேவி பிறந்த ஜெயராம் பாட்டிக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, சில மைல் தூரம்தான். கல்கத்தாவிலிருந்து ஜெயராம் பாட்டிக்கு வருவதாக இருந்தாலும் சரி, ஜெயராம் பாட்டியிலிருந்து கல்கத்தாவுக்கு போவதாக இருந்தாலும் சரி, இந்த ஊரை கடந்து தான் போக வேண்டும். ஒரு நாள் இவரும் இவருடைய நண்பர் ஒருத்தரும் இப்படி கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு போனாங்க. வழியில் ஒரு தங்கும் விடுதி இருந்தது. அந்த விடுதி முன்னால் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா பெரும்பாலும் பெண்களாக இருந்தாங்க. ஒரு 4-5 பெண்கள் நிற்கிறாங்க. நடுவில் ஒரு துறவி நிற்கிறார் காவி உடையில். இவங்க 2 பேரும் அந்த 2 வயசில் இருக்கிறவங்க. ரொம்ப சின்ன பையங்களாக இருந்தால் இதை பற்றி பெருசாக ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. நல்ல விவரம் தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்னன்னு தெரியும். இது அதுலேயும் சேராமல் இதுலேயும் சேராமல் ஒரு 10-12 வயது உடைய சிறுவர்கள். அதனால் 2 பேரும் அவங்க பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே கேலியாக பேசிக்கிட்டாங்களாம். பார் சாமியார் பார். கூட நிற்கிறவங்க பூரா பெண்களோடு சேர்ந்துக்கிட்டு இந்த சாமியார் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். என்னையா சாமியார் இப்படி பேசிக்கிட்டு போனாங்க. அதில் முக்கியமாக இந்த பிரபவானந்தராக இருந்த சிறுவன் பேசினதை விட அந்த கூட இருந்த சிறுவன் தான் அதிகம் பேசணும். இவர் அப்படி பேசினார்னு சொல்ல முடியாது. அவர் பேசுறதுக்கு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் தூரம் போக போக இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு யோசனை வந்தது. ஏன்னா இவருக்கு ஓரளவுக்கு அந்த சின்ன வயதிலேயே ஆன்மீக நாட்டம் உண்டு. ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் படித்திருக்கிறார், அந்த வயசுலேயே படித்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் ஈடுபாடெல்லாம் இருந்தது. அதனால் இதில் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது, நாம் இப்போ கேள்வி பண்ண தப்புன்னு அவர் மனசில் பட்டுது. அதனால் அந்த கூட வந்த நண்பன் அவன் வீட்டுக்கு போன பிறகு இவர் திரும்பி வந்தார். அப்போதும் அவங்க அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. வந்து அந்த சுவாமி முன்னால் போய் நின்னார். போய் வணக்கமும் போட்டார். ஏன்னா நம்ம தவறு செய்து விட்டோம் என்ற உணர்வு அவருக்கு வந்திருக்கும் போல இருக்குது. அதனால் அவராகவே போய் அந்த சுவாமியை வணங்கினார். என்னப்பா, என்ன அம்மாவை பார்க்கணுமா, தூய அன்னையை பார்க்க வேண்டுமான்னு கேட்டார். இவர் அமுத மொழிகள் படிச்சிருக்கிறாரு. சில சமயங்களில் மடத்து நிகழ்ச்சிகள் அவருக்கு கேள்விப்பட்டிருக்கிறாரு. சுவாமிகள் 1-2 பேர் கூட தெரியும் அவருக்கு. அவ்வளவெல்லாம் இருந்தும் கூட சாரதாதேவிங்கிற பேரை அவர் கேள்விப்பட்டதில்லை. தூய அன்னை யாருன்னு தெரியாது. ஆனால் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறது ஏதோ ஒரு அறகுறையாக அவர் காதில் விழுந்திருந்தது, அல்லது புத்தகத்தில் படிச்சிருந்திருப்பார். அதனால் இவர் தூய அன்னையை நீ பார்க்க விரும்புகிறாயான்னு கேட்ட உடனே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவியவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அவருக்கு சிரிப்பு வந்துட்டு சுவாமிக்கு.
தூய அன்னைன்னு நாம் சொல்கிறோம், இந்த பையன் ராமகிருஷ்ணருடைய மனைவியாங்கிறார். அவர் அதுக்கு பதில் நேரடியாக ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அதோ பார் அவங்க தான் தூய அன்னைன்னு காட்டினார். அவங்க ஒரு பக்கமாக உட்காந்துருந்தாங்க. சரி, அவரே சொல்லிட்டார், போய் வணங்கலாம் என்று போய் வணங்கினார். வணங்கின உடனே அவங்க அந்த நாடியை தொட்டு ஒரு முத்தம் கொடுத்தாங்க. அந்த வங்காள மாநிலத்தில் தாய்மார்களெல்லாம் குழந்தைகளை கொஞ்சுகிற ஒரு முறை. அப்படி அந்த அம்மா யாருன்னே இவருக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியுமான்னு தெரியல, ஆனாலும் அதை செய்தார்கள். அப்போ கேட்டாங்க ஒரு கேள்வி, நான் உன்னை இதுக்கு முன்னால் பார்த்துருக்கிறேனான்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்ட்டார். உன்னை பின்ன தெரியாதுங்கிறது சொல்கிறாங்க. அப்புறம் பின்னால் அதை பற்றி எழுதும்போது எழுதியிருக்கிறாரு, இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அன்னையாகி அவருக்கு அவருடைய பிள்ளைகளை தெரியாமலா போகும், ஆனால் அப்போது அப்படி கேட்டார்கள் என்று பின்னால் எழுதுகிறார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகிவிட்டது, பெரிய பையனாகி கல்லூரியில் போய் சேர்ந்துட்டார். அதுக்குள்ளே கொஞ்சம் தொடர்பு ஏற்பட்டு விட்டது. வார வாரம் போய் அன்னை சாரதா தேவியை சந்திக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் போவார் வருவார். ஆனால் அவருக்கு பெரிதாக ஒரு மதிப்பெல்லாம் ஏற்படவில்லை. ஆனால் அந்த தொடும்போது ஒரு மகிழ்ச்சியை உண்டாகுது அல்லவா, அவருக்கும் அதே மாதிரி தான். அந்த காலை தொட்டு வணங்குகிற போது ஒரு ஆனந்தம் தன்னறியாமலே உண்டாகிறது. அதனால் மீண்டும் மீண்டும் போகணும், பார்க்கணும், அவங்கள வணங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வந்து கொண்டே இருந்தது. இப்படி நீண்ட காலமாக போய் வந்து கொண்டே இருந்தார். அதன் பிறகு ஒரு சமயம் யாரோ சொன்னாங்க, ஜெயராம்பாட்டிக்கு போனால், கிராமத்துக்கு போனால் அம்மாவை கொஞ்சம் நல்லபடி தனியாக உட்காந்து ரொம்ப நேரம் பேசலான்னு சொன்னாங்க. இங்கே போகும்போது வரும்போது நிறைய யாராவது நின்றுட்டே இருப்பாங்க, வரிசையில் விடுவாங்க, வணக்கம் போட்டுட்டு சரி சரி போங்க போங்கன்றுவாங்க. கிராமத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற போது போனால் அவர்களை நன்றாக பார்க்கலாம் என்று யாரோ சொன்னதுனால அங்கேயும் போய் பார்த்தார்கள். அங்கே ரொம்ப அன்பாக அவர்கள் பழகினதை பார்த்தார். அதன் பிறகு தொடர்ந்து வர 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 ஒரு உயர்ந்த நிலைக்கு போய் மடத்தில் சேர்ந்து துறவியாகி நிறைய மக்களுக்கு அன்னையை பற்றி அவர் எடுத்துரைக்கக்கூடிய நிலை வந்தது. அன்னை யாரென்றே தெரியாமல் ராமகிருஷ்ணருடைய மனைவியான்னு கேட்டுக்கிட்டு இருந்தவர், அப்படி வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிடலாம் என்று நினைத்தவர் அவங்கள பற்றியே நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு பெருநிலைக்கு வந்தார். அப்போ யாரென்று அவங்களுக்கு தெரியுதோ இல்லையா, இவங்களுக்கு தெரியும். யாரென்று அறிந்தவர்க்கும் அறியாதவர்க்கும் அன்னையாக விளங்குபவர் தான் அன்னை சாரதா தேவி என்பதற்கு இதுபோல பல சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலும் எப்படி வருகிறது என்று சொன்னால், பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க சாரதாதேவி சாரதாதேவின்னா எங்களுக்கு சாரதாதேவி தெரியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தெரியாதுன்னா போய் பாருங்கள் தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லுவாங்க. அது பெருசாக அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் உலக அன்னையாகிய சாரதா தேவியை பொறுத்தவரையிலும் அவரிடத்தில் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, அவரை அறிந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி, அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் தான் என்பது பின்னால் அல்ல, மிக ஆரம்ப காலத்திலிருந்தே அப்படித்தான் இருந்தது. அந்த நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டே போயிடுச்சு. ஒரு சமயம் ஜெயராம்பாட்டியில் துர்கா பூஜை நடந்தது. அதில் முக்கியமான நாள் அஷ்டமியும் நவமியும் சந்திக்கின்ற அந்த சந்தி வேளை. அதெல்லாம் மகிஷாசுர வதம் பண்ணுகிற அந்த நேரம் அல்லவா, அதெல்லாம் முடிந்தது. மகிஷாசுர மர்த்தனி ஸ்தோத்திரமெல்லாம் பாடியாச்சு. நிறைய பேர் பூஜையில் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் பூக்களை எடுத்து கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புஷ்பாஞ்சலின்னு சொல்லுவாங்க, மலர் அஞ்சலி செலுத்துவது. அப்படி பூவை போட்டு எல்லாரும் வணக்கம் செலுத்தி விட்டு திரும்பி போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் திரும்பி போய்விட்டார்கள். அன்னை சாரதாதேவி தனியாக உட்கார்ந்துருந்தாங்க. ஒருத்தரும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு பிரம்மச்சாரியை கூப்பிட்டாங்க, எங்கே வாடான்னு வந்தாங்க. நிறைய பூ எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. நிறைய பூ எடுத்துகிட்டு வானாங்க. அவர் போய் பூக்கள் இருக்கிற இடத்துல போய் ஏராளமாக பூக்களை கூடையில் எடுத்துகிட்டு வந்து அப்படி வச்சாங்க. இப்போ நீ என்ன பண்ணணும்னா, அந்த பூக்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என் காலில் போட்டு நமஸ்காரம் பண்ணணும். பண்ணும்போது என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி சொல்லி பண்ணணும். இது ராக்காலுக்காக, இது சரத்துக்காக, இது தாரக்குக்காக, இது கோகாவுக்காக, இது யோகினுக்காக, இது கோலாப்புக்காக. அவங்கெல்லாம் அங்கே இல்லை இப்போது. அதனால் அவர்கள் சார்பில் நீ எனக்கு நமஸ்காரம் பண்ணு. அந்த தேவிக்கு மலரஞ்சலி செலுத்தினது போதில் எனக்கு செலுத்து. நான் யார் என்பதை அந்த பிரம்மச்சாரிக்கு உணர்த்துவதற்கு திருவுளம் கொண்டு விட்டார். சரின்னு அந்த ஒன்று ஒன்றா போட்டார். தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அப்புறம் சொன்னாங்க கடைசியாக, என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்குமாக, என்னுடைய தெரிந்த பிள்ளைகளுக்காகவும்
தெரியாத பிள்ளைகளுக்காகவும் நீ மலரஞ்சலி செலுத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல வந்திருந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, இனிமேல் வருவதாக இருந்தாலும் சரி, எப்போதும் வரப்போகிறதே இல்லைனாலும் சரி, எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும், அது அல்லாமல் வேறொன்று அறியேன். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அத்தனை பேருடைய சார்பில் நீயே இதை செய்துவிடு என்று சொன்னார். அப்படி தெரிந்த பிள்ளைகள் தெரியாத பிள்ளைகள் என்ற பாகுபாடு அவரிடத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் காலப்போக்கில் அதற்கும் ஒரு புண்ணியம் வேணும் அல்லவா, அந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தெரிந்து கொண்டு இப்போ நம்ம பார்த்த சில உதாரணங்கள் எல்லாம் அந்த பூர்வ புண்ணியம் இருந்ததுனால ஆரம்பத்தில் அன்னை சாரதாதேவியை பற்றி அறியாதவர்களாக இருந்தாலும் பின்னால் தெரிந்து கொண்டார்கள். அன்னைக்கு நாங்கள் அருமையான பிள்ளைகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். எப்போதுமே அந்த அன்னையினிடத்தில் பேரன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்படி இல்லாதவர்களும் பல பேர் இருக்கத்தான் செய்வார்கள். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் அருள் புரிந்தார். இப்போ நாம் பார்த்ததெல்லாம் என்னவென்றால், சாரதாதேவி என்கிற பெயரிலே அவதாரம் செய்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை பற்றி அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று இருசாரார் இருந்தாலும் அத்தனை பேருக்குமே அவர்கள் அன்னையாகத்தான் அருள் பாலித்தார் என்பதை பார்த்தோம். இதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது. சாரதாதேவி என்கிற பெயரிலே நடமாடி கொண்டிருக்கின்ற இந்த பெண் வெறும் சாதாரண பெண் அல்ல. அதற்கும் மேலாக ஒன்று, அந்த அன்னை மகாசக்தி தான் இங்கே வந்து இப்படி தோன்றி இருக்கிறது என்பதனை பலர் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினையும் அன்னை கொடுத்தார்கள். இதில் என்ன ஆச்சரியம்னா, இப்போ நாம் சொல்லுகிறவர்களெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையில் ஆர்வம் கொண்டவர்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் அறகுறையாக பண்ணி கொண்டிருந்தார்கள், அப்புறம் பின்னால் முழுமையாக ஈடுபட்டார்கள். சிலர் துறவிகளாகவே ஆகிவிட்டார்கள். அப்படி ஆகாதவர்களும் பெருநிலைக்கு போய்விட்டார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். இப்படியெல்லாம் இல்லாதவர்களுக்கு கூட நம்முடைய அந்த அளவு கடந்த கருணை ஒன்றாலேயே தாம் யார் என்பதை உணர்த்திய நிகழ்வுகளும் பல உண்டு. அதில் ஒன்று, ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அண்ணன் மகன் சிவராமன். அந்த சிவராமன் சின்ன பையனாக இருக்கிற போதிருந்தே அன்னையின் இடத்துல பழகி கொண்டே இருக்கக்கூடியவன். ஒரு சமயம் நம்ம அன்னை சாரதாதேவியினுடைய வாழ்க்கை வரலாறு என்று சொன்னால் சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் ரொம்ப எல்லாருக்கும் தெரியக்கூடிய நிகழ்ச்சிகளாக உண்டு. அதில் ஒன்று, ஒரு சமயம் அவர் ஜெயராம் பாட்டியிலிருந்து தட்சிணேஸ்வரத்துக்கு பயணம் செய்த போது வழியில் ஒரு கொள்ளைக்காரனும் அவனுடைய மனைவியும் அன்னை சாரதாதேவியையும் கூட இருந்தவர்களையும் மறித்த அந்த நிகழ்ச்சி இது எல்லாருக்கும் தெரியும். அந்த முதல்ல சொன்னாங்க, அந்த இடத்துல கொள்ளைக்காரன் நம்மாட்டெல்லாம் இருக்கும், அதனால் இருட்டுறதுக்கு முன்னே போயிடணும் அப்படி இப்படிலாம் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இருட்டும் போது தான் அந்த இடத்துக்கு வர முடிந்தது. பயந்துக்கிட்டே வந்தாங்க எல்லாரும். திடீர்னு கொள்ளைக்காரன் வந்துட்டான். பார்த்த உடனே எல்லாம் பதறி அடித்து ஒடியே போயிட்டாங்க. அவன் ஒன்றும் கேட்கவும் இல்லை, சத்தமும் போடலை. வந்துட்டான்னு உடனே போதும், எதுக்கு வம்புன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. அந்த குழுவில் இந்த சிவராமனும் இருந்தான். சின்ன பையன்தான், அவனும் கூட வந்திருந்தான். அவனும் அங்கே கூட இருந்தான். அவனும் எங்கேயோ போயிட்டான், காணாமல் போயிட்டான். நம்ம பாதுகாத்து கொள்ளணும். சாரதாதேவி இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அவங்களே பாதுகாத்து கொள்ளட்டும், இல்லாட்டா என்னமோ நடக்கட்டும், அப்படித்தானே யாருமே நினைப்பாங்க. ஆனால் அன்னை பயப்படவே இல்லை, அவங்க பாட்டுக்கு நின்னாங்க. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த கொள்ளைக்காரன் பக்கத்தில் வந்தான். அப்பா எங்கே வந்தீங்க? நல்ல வேலை, நான் தனியாக போகணுமோன்னு நினச்சேன், நீங்கள் வந்துட்டீங்க எனக்கு துணையா அப்படின்னாங்க. அந்த மனிதன் இப்படி உற்று பார்த்தான். அதுக்குள்ளே அவனுடைய மனைவியும் பக்கத்தில் வந்துட்டா. ரெண்டு பேரும் அவளை அம்மான்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரி வா, உனக்கு நான் துணையாக வரோம் நாங்கள் ரெண்டு பேருன்னு சொல்லி அவங்களே கூட்டிகிட்டு போய் குறிப்பிட்ட இடம் வரைக்கும் பாதுகாப்பாக விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த கதையெல்லாம் தெரியும். அப்புறம் பின்னால் நீங்கள் விடைபெற்று கொண்டு போகும்போது அம்மா ஒன்று சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு போகலாமா, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, உங்கள் மருமகனை பார்க்க வேண்டாமா அப்படின்னாங்க. யார் மருமகன்? ஸ்ரீராமகிருஷ்ணன். அவரை பார்த்துட்டு போங்கங்கிறாங்க. நல்லா கதை விட்டம்மா, நீ ஊருக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் தெரியாதா எங்களுக்கு, அதெல்லாம் மருமகனை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நீ பத்திரமா போய் சேருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் கூட அன்னையினுடைய அந்த அழைப்பு மீற முடியாத அழைப்பாக இருந்தது. அது மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. கொஞ்சம் காலம் கழித்து அவங்கள பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துட்டுது அவங்களுக்கு. வந்தாங்க, துணிஞ்சு வந்துட்டாங்க, நடக்கிறது நடக்கட்டும். அந்த உடனே அவங்க அறிமுகம் பண்ணி வச்சாங்க. இந்த கதையெல்லாம் சொல்லி அங்கே அப்போது எனக்கு துணையாக வந்த அப்பா அம்மா இவங்க தான் அப்படின்னாங்க. அப்படியா, வாங்க வாங்க. அவர் மாமனாருக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்துட்டார். ரொம்ப ஆனந்தம். அப்போது அந்த மாதிரி பழக்கம் ஆன போது ஒரு சமயம் அம்மா கேட்டாங்க, அம்மா நீ அடிப்படையில் கொள்ளை அடிக்கிற மனிதர் தான், ஆனால் அந்த இடத்துல என்னை பார்த்துட்டு உடனே உங்கள் இயல்பு அப்படியே மாறிப்போச்சு, எப்படி எனக்கு துணையாக வர வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனசில் வந்தது அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் தெரியாத மாதிரி கேட்குற நீ அப்படின்னாங்க.
தெரியாமல் தானே கேட்குறேன் அப்படின்னாங்க. இப்படி தான் அறியாத மாதிரி அவங்களும் சில சமயத்தில் இருப்பாங்க. நம்மை அறியாமையில் ஆழ்த்தி விடுவது மட்டுமல்ல, அறியாமையிலிருந்து மீட்பது மட்டுமல்ல, அதற்காக இந்த ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி தானே சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. அது மாதிரி ஒன்று எத்தனை அப்படின்னா அந்த பையனுக்கு தெரியாத போது 1 2 அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கல்லவா. அது மாதிரி குருமார்களும் தங்களை அறியாமையில் வைத்திருப்பவர்களை போல இருந்து கொண்டு நம்மை அறியாமையிலிருந்து மீட்டு கொண்டு போவார்கள். அதுபோல் இப்போ இந்த மனிதன் ஏன் நான் உனக்கு துணையாக வந்தேன்னு தெரியாத மாதிரி கேட்குற அப்படின்னு, நம்ம தெரியாதுப்பா, உண்மையிலே தெரியாது, சொல்லு அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஒரு வழியாக சொல்லிட்டார். நீ என்ன சாதாரண பொண்ணா, நீ நாங்கள் தினந்தோறும் கொள்ளையடிக்க போகிறதுக்கு முன்னால் எங்கள் குலதெய்வம் அம்மா இருக்கிறாள்லவா தேவி, அவளிடத்தில் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் போவோம். இந்த கடவுளுக்கு இது ஒரு பெரிய தர்ம சங்கடம். கொள்ளையடிக்க போகிறவனும் கடவுளை வேண்டிக்கிட்டு போகிறான். அவன் யார்கிட்ட கொள்ளையடிக்கிறானோ அவன் அந்த பொருளை மீட்டு கொடுன்னு அவனும் அதே கடவுள்கிட்ட தான் வந்து கேட்குறான். இந்த கடவுள் என்னதான் பண்ணுவார் பாவம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே அதை அவன் சொல்கிறான், நாங்கள் அந்த வழிபட்டு வணங்கி விட்டு போவோம் அல்லவா, அந்த தேவியைத்தானே உன் முகத்தில் நான் பார்த்தேன், அப்புறம் உனக்கு எப்படி துணை செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னா, சரி சரி அந்த பேச்சை அதோட விட்டுரு அப்படின்ட்டாங்க. இவன் தேவி கேவின்னு ஆரம்பிக்கிறான், ரகசியத்தை உடைச்சிட போகிறான், இதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கதை ஆனால் பரவிடுச்சு எல்லாருக்கும். அவங்க மறைக்க வைக்க முயன்றாலும் பலருக்கும் தெரிந்து போய்விட்டது. இந்த சிவராமனுக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு நாள் எங்கேயோ போயிட்டு அநேகமாக காமார்புக்கூரில் இருந்து தான் நினைக்கிறேன், அங்கேருந்து ஜெயராம்பாட்டிக்கு போகிறாங்க. போகும்போது துணைக்கு இந்த பையனை கூட்டிகிட்டு போனாங்க, சிவராமனை. ஏய் நீ எனக்கு துணைக்கு வாடா அப்படின்னு. அம்மாவுக்கு துணைக்கு ஒரு பையன். அவங்க எல்லாருக்குமே அவங்க தான் துணை. அவளே துணை என்று அனவரதம் நெஞ்சம் துவளாதிருத்தல் சுகம் என்று மகாகவி பாடுகிறான். அந்த மகாகவி பாரதிக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள் தேதிப்படி. அந்த பாரதி அவளே துணைன்னு சரணடைந்து விடுன்னு சொல்கிறாங்க. அந்த தேவிக்கு துணையாக ஒரு பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவனும் நல்லா உற்சாகமாக கிளம்பிட்டான். அம்மாவுக்கே நாம் துணை போகிறோமே, இப்போ கம்பீரமாக நடந்து போனான். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வீட்டுக்கு போயிடலாம். திடீர்னு நின்றுட்டாங்க. ஏன்டா நிற்கிற அப்படின்னா, இல்லை இல்லை ஒரு கேள்வி இருக்குது, ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருக்குது, அதை நீ கேட்டுற வேண்டிதான்னு முடிவு பண்ணிட்டேன். இவனுக்கு வேற கேள்வியா, என்னடா கேள்வின்னாங்க. ஒன்றும் இல்லை, நீ யாருன்னா. பெரிய உலகமகா கேள்வி கேட்டான். இவ்வளவு நேரம் கூட எதுக்கு வந்தான், நம்ம சித்தி தனியாக போகிறான், நாம் கூட துணையாக போவோம், ஆண் பிள்ளை துணை அப்படின்னு வந்தான். இந்த இடத்துல வந்து நின்றுட்டு நீ யாருங்கிறானே. என்னடா கேள்வி கேட்குற, நான் யாருன்னு தெரியாது, அவன் சித்தி தானே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உண்மையில் நீ யாரு அதை சொல்லுன்னு. உண்மையில் நான் உன் சித்தி தான்டா. அப்போ நீயே போய்க்கோ, நான்லாம் கூட வர முடியாது, இதுக்கு மேலாம் அவன் கூட வர முடியாது. என்னடா பிரச்சனை, அதெல்லாம் முடியாது, உண்மையில் நீ யாரு அதை சொல்லு, நான் உன் கூட வரேன். அப்படியா? சில பேர் என்ன காளின்னு சொல்கிறாங்க, சில பேர் காளின்னு சொல்கிறது இருக்கட்டும், உண்மையில் நீ யாரு அதை நீ சொல்லு, நான் காளி தான்டா அப்படின்ட்டாங்க. அப்படி சொல்லு. அவளே காளி, அவளுக்கு நாம் துணைக்கு போகணுமான்லாம் அவன் நினைக்கல. காளிக்கே நம்ம துணையாக போகிறோன்னா எவ்வளோ பெருமைன்னு கூட வந்துட்டான். இது அவன் சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் இப்போ ரொம்ப காலம் ஆகிப்போச்சு, அவன் பெரிய மனிதனாகிவிட்டான், அம்மாவுக்கு முதுமை வந்து விட்டது. இவன் பெரிய மனிதன் ஆகிட்டான்னா அவனுக்கு குடும்ப பாரம் அது இதெல்லாம் வந்துடுது அல்லவா, பல பிரச்சனைகள் கவலைகள். வாழ்க்கையினாலே இதுதானே. அந்த கவலைகளில் இருந்து மீள வேண்டும், பிரச்சனைகளில் இருந்து வெளிவர வேண்டும் என்றெல்லாம் அவன் யோசனை பண்ணி பார்த்தபோது இவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சு, நம்ம சித்தி தான் இருக்காளே, அவள் தானே காளி, அவளை பிடிச்சிட வேண்டிதான் அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து கேட்டான், எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்கணும், என்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறதுல என்னால் முடியல, ரொம்ப கவலை பிரச்சனை, இப்படியே காலம் போய்கொண்டு இருக்கிறது, அவற்றிலிருந்தெல்லாம் என்னை விடுவித்து நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்டான். அவனை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படியே ஒரு யாரும் துன்பப்படுகிறவளை பார்த்தாலே எல்லாரும் யாரை பார்த்தாலும் வருத்தம் வரும். இந்த சிவராமனை பார்த்தா வராமல் இருக்கும். சரிப்பா அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவன் அப்படியே வணங்கி நின்று கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுடைய தலையின் மீது கையை வைத்து ஆசி கூறினார்கள்.
இது சாதாரணமாக நடக்கிற நிகழ்ச்சியா? இந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்கும்போது அன்னைக்கு பணிவிடை செய்த சீடர் பிரம்மச்சாரி ஒருத்தர், பிரம்மச்சாரி வரதன் அப்படின்னு ஒருத்தர், அவர் அந்த பக்கமாக நின்றுக்கிட்டு இருந்தார். தற்செயலாக ஏதோ ஒரு நின்றுக்கிட்டு இருந்தார். இவங்களுக்குள்ளே நடைபெறுகிற அந்த உரையாடல் காதில் விழுந்தது. சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா அம்மா அப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவன் வணங்கி நிற்கிறான். அதுவரையிலும் அவர் பார்த்த சாரதா தேவியை அன்றைக்கு அவர் அங்கே பார்க்கல. முற்றிலும் மாறுபட்ட அந்த அம்பிகை தான் சாரதா தேவி என்பது அவர் அந்த பிரம்மச்சாரி வரதனுக்கு கண்கூடான ஒரு அனுபவமாகிவிட்டது. எத்தனையோ மகான்களெல்லாம் கூட முழுமையாக இதை உணர்ந்தார்களா இல்லையா என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த பையனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அவன் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறான், போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ எப்படியோ அன்னைக்கு அந்த அவன் மீது ஒரு அருள் ஏற்பட்டு விட்டது. அதனால் இந்த சிவராமனுக்கு அருள் புரிகிற சாக்கில் அவனுக்கும் சேர்த்து அருள் புரிஞ்சிட்டாங்க. அப்போது சாரதாதேவி யார் என்பதை அறியாமலே அவரிடத்தில் வந்த சில பேரை பற்றி பார்த்தோம். சாரதாதேவி யார் என்று அறிந்தாலும் உண்மையில் அவர் யாருங்கிறத அறியக்கூடிய வாய்ப்பை பெற்ற 2 பேரை பற்றி இப்போது பார்த்தோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. ஆரம்ப காலத்திலலாம் அம்மா எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே வருகிறவர்களுக்கெல்லாம் அவங்களே சமையல் பண்ணி போடுவாங்க. அவங்க கையாலேயே சமையல் பண்ணி அவங்க கையாலேயே பரிமாறி சாப்பிட வச்சா தான் அவங்களுக்கு ஒரு மனசில் நிறைவு ஏற்படும். இப்படி தான் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருந்தது. இப்போ ரொம்ப முதிர்ந்த வயது ஆன போது அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும், சிரமத்தை குறைக்கணும் என்று நினைத்து மற்றவர்களாம் ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. சமையலுக்கு உதவியாக ஒரு அம்மா, சமையல்கார அம்மாவை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த சமையல்கார அம்மா ரொம்ப நல்ல பெண்மணி, வயசான அம்மா, நல்ல உண்மையாக சிரத்தையோடு வேலை செய்வாங்க. ரொம்ப ஆச்சாரம் நிறைந்த ஒரு அம்மா, அது வேற. ஒரு நாள் மாலை மயங்குகிற நேரத்தில் ஏதோ ஒரு காரணமாக கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர வேண்டி வந்தது. நல்லா இருட்டு கட்டிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் வெளியில் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு திரும்பி வந்தாங்க. வரும்போது வழியில் ஒரு நாய் கிடந்தது. தெரியாமல் மிதிச்சிட்டாங்க நாய். அப்புறம் அது பாட்டுக்கு போயிட்டுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாய் பாட்டுக்கு போயிட்டுது, இவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. பேசாமல் இருக்க வேண்டியதானே, என்னமோ நாயை மிதிச்சிட்டோம், நல்ல வேலை கடிக்காமல் விட்டுது, அது வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிட்டு வர வேண்டியதானே. ஆனால் ரொம்ப ஆச்சாரம் நிறைந்தவர்கள் அல்லவா, நாயை தீண்டிட்டோம், அதனால நம்ம குளிக்கணும் இப்போ அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. நல்ல குளிர்காலம் இப்போ இருக்கிற மாதிரி தான். குளிர் அப்படி கிட்டுக்கிட்டு சும்மா நின்னாலே கிட்டுக்கிட்டுன்னு ஆடும். அப்படிப்பட்ட குளிர்காலம். நான் குளிச்சே தான் தீருவேங்கிறாங்க அவங்க. நான் கங்கையில் போய் ஒரு முழுக்கு போட்டு வந்துடுறோமாங்கிறாங்க சாரதா தேவிகிட்ட. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எதுக்கு இந்த நேரத்தில் எதுக்கு போய் குளிக்கிறீங்க? இல்லை, நாய் மேலே நான் காலம் வச்சுட்டேன், அதனால் அது நல்லதில்லை, குளிச்சுட்டு தான் வரணுங்கிறோம். சரி, அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணரோ அன்னை சாரதாதேவியோ இதெல்லாம் பெருசாக பொருட்படுத்துறது கிடையாது. நாயை மிதிச்சிட்டோம் அவ்வளோதானே, அதுக்கு என்ன பண்ண முடியும், தள்ளி விட்டுட்டு போக வேண்டியதானே. ஆனால் இந்த அம்மா அதை ஏற்க தயாராக இல்லை. அதனால் குளிச்சு தான் ஆகணும்னு ஒன்று. சரி, அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள், பேசாமல் போய் கை காலை கழுவிட்டு உங்கள் புடவையை மட்டும் மாற்றிட்டு வந்துடுங்க, போதும், குளித்த மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் குளித்த மாதிரி அர்த்தமெல்லாம் வேணாம், குளிக்கணும். என்னடா இது, சரி அப்படின்னா இன்னும் ஒன்று பண்ணலாம். கங்கா தீர்த்தத்தை எடுத்து தலையிலையும் தெளிச்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்களும் வாயிலையும் விட்டுக்குங்க, கடவுள் நாமத்தை சொல்லிக்கிட்டே கங்கா தீர்த்தத்தை அப்படி தலையில் போட்டுச்சுக்குங்க, எல்லா பாவமும் அதில் போயிடும். கங்கா தீர்த்தத்துலேயும் பாவம் போயிடும், கடவுள் நாமத்திலையும் போயிடும். நீங்கள் நாயை தொட்டதுனால நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் அந்த தோஷமெல்லாம் கடிந்து போய்விடும். அதனால் நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்க, போதும், போய் குளிக்கலாம் வேண்டாம். இல்லை இல்லை, அதெல்லாம் முடியாது, நான் குளிக்கத்தான் செய்வேங்க. என்னடா வம்பா போச்சு. சரி, அப்போ இன்னொரு வழி சொல்கிறேன். அப்படி கையை நீட்டினாங்க, தன்னுடைய கையை, இந்த கையை தொட்டுங்க, என்ன தொடுங்க, நீங்கள் போதும், என்ன தொட்டு விட்டால் நீங்கள் தோஷம் என்று நினைக்கிற எல்லாமே உங்களை விட்டு நீங்கி போய்விடும். ஒரு தோஷமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ இவ்வளவு நேரமும் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் மறுத்து பேசிக்கிட்டு இருந்த அந்த அம்மா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், கடவுள் நாமத்தை சொல்கிறது, கங்கா தீர்த்தத்தை புரோட்சித்துக்கிறது, இதெல்லாம் சொல்லும்போது அவங்களும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க தானே. அப்போ அதுக்கெல்லாம் அவ்வளவு சக்தி இருக்குது என்பதை தெரிந்திருந்தும் கூட இல்லை இல்லை அது போதாது என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்போ ரொம்ப எளிமையான ஒன்று தான் சொல்கிறாங்க, நீ என்ன தொற்றுங்க, நீங்கள் போதும், இதெல்லாம் ஒரு பரிகாரமா அப்படின்னு தான் நியாயமாக சொல்லியிருக்கணும், சொல்லலை. அப்படி சொல்லி அம்மா அப்படி கையை நீட்டின மாத்திரத்தில் அப்படி பார்த்தாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு காட்சி கிடைத்து விட்டது. இது நாம் இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோமே, இந்த அம்மாவுக்கு நாம் வேலை செய்கிறோம், யாரோ ஒரு அம்மான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, அந்த மாதிரி அம்மா இல்லை.
இது வேற மாதிரி அம்மா என்று தெரிந்து போய்விட்ட உடனே ரொம்ப ஆனந்தமாக அவங்க கையை தொட்டுட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ இவங்க என்ன தவம் பண்ணினா, நல்ல ஆச்சாரமெல்லாம் நிறைந்தவள் தானே தவிர அதுக்கு கடவுளை காண வேண்டும் அல்லது கடவுளினுடைய அருளை பெற வேண்டும் என்று தவம் பண்ணாங்களா, சாதனை பண்ணாங்களா, ஒன்றும் கிடையாது. ஆனால் அன்னைக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த அருள் அவர்களுக்கு தாம் யார் என்பதை உணர்த்தி விட்டது. அதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அன்னை அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். சிவராமனுக்கு கொடுத்தது போல, அந்த சிவராமனை சாக்கிட்டு அந்த பிரம்மச்சாரி வரதனுக்கு கொடுத்ததை போல இந்த அம்மாவுக்கும் அந்த வாய்ப்பை அன்னை கொடுத்தார்கள். இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் காரணமாக தாம் யார் என்பதை பலருக்கும் அன்னை உணர்த்தி இருக்கிறார்கள். அதை உணர்ந்தவர்கள் உணராதவர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அவர் அன்னைதான் என்பதில் எந்த விதமான ஆட்சேபனையும் ஏற்பட்டதே கிடையாது. இன்னும் சில சமயங்களில் தான் தான் அன்னை என்பதை உறுதிப்படுத்தி பேசுவார்கள். அவங்களே வாய் விட்டு சொல்லுவாங்க, நான் எல்லாருக்கும் அன்னை தான் என்று சொல்லுவார்கள். அந்த அன்னை குழந்தைகளுக்காக எதையும் செய்யக்கூடிய அன்னை நான் என்பதையும் பல சமயங்களில் உணர்த்தி விடுவார்கள். ஒரு சமயம் ஒரு கணவன், மனைவி, ஒரு பையன் 3 பேரும் அன்னையை பார்ப்பதற்காக வந்தார்கள். கணவர் கொஞ்சம் நல்ல பெரிய பதவியில் இருக்கார். ராமச்சந்திரர் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பக்தர்களில் ஒருத்தர். அவருடைய எஸ்டேட்டில் இவர் நிர்வாகியாக இருந்தவர், அவ்வளோ பெரிய வசதியானவர். அவருடைய மனைவி, அவங்களுடைய ஒரு பையன், 3 பேருமாக வந்தாங்க. வந்த இடத்துல அப்புறம் அவங்க 2 பேரும் அப்பாவும் மகனும் வெளியில் ஏதோ ஒரு வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறோம், நீ முன்னால் போன்னு அந்த அம்மாவை அனுப்பிட்டாங்க. அவங்க சாரதா தேவியை பார்த்து அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் பிரசாதம் சாப்பிடுகிற நேரம் வந்துட்டுது. உடனே கூப்பிட்டு, வா உட்கார், நீ என் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னென்னா, சாப்பிடுன்னு முதல்ல சொல்லிட்டாங்க, அவங்களுடைய பிரசாதமாக இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு இவங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுது. உடனே அவங்க இலையில் இருக்கக்கூடிய அந்த உணவை எடுத்து ஒரு வாய் அவங்க சாப்பிட்டாங்க. இப்போ நீ சாப்பிடுனாங்க. இது இப்போ பிரசாதமாகிட்டுது. அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தாங்க முடியல. உடனே நல்லா ஆனந்தமாக சாப்பிட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரு, எங்கள் பையனும் வந்திருக்கிறான், அவர் ஏதோ வேலையாக போயிருக்கிறாரு, பையன் என்னையமாக கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்பாடியா, அப்போது நாம் சாப்பிட்றோம், பையனுக்கு பிரசாதம் கொடுக்கணுமே அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அப்போ என்ன செய்யலான்னு உடனே யார்கிட்டயோ ஏதோ சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பழம், ஒரு இனிப்பு, ஒரு டம்ளரில் பால், இதை கொண்டாந்து அம்மா முன்னால் வச்சுட்டாங்க. இவங்க அந்த இனிப்பையும் அந்த பழத்தையும் அந்த பாலோடு சேர்த்து பிசைந்து ஒரு உருண்டை மாதிரி ஆக்கி அதில் ஒரு வாய் எடுத்து அவங்க போட்டுக்கிட்டாங்க. போட்டுட்டு மீதி அப்படியே வச்சுட்டு, இது உங்கள் பையனுக்கு பிரசாதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் எங்கே இருக்கானே தெரியல, வரப்போகிற பையனுக்காக பிரசாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஆச்சு, அதை அங்கே கொண்டு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய அறையில் கொண்டு வச்சாச்சு. அப்புறம் இந்த அம்மா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு சரி உள்ளே போய் பார்க்கலான்னு போனால் அந்த பாத்திரம் தான் அங்கே இருக்குது, உள்ளே இருக்குதோ ஒன்றையும் காணும். என்னாச்சு? அப்போ அங்கே ஒரு அம்மா இருந்தது, அடிக்கடி அங்கே வந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா. ஆமாம், அங்கே எல்லோரும் இருக்கிறவங்கெல்லாம் இனிப்பு சாப்பிட்றாங்க, பழம் சாப்பிட்றாங்க, பால் சாப்பிட்றாங்க. நான் இங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒருத்தரும் என்னை கண்டுக்கவே இல்லை, நான் மட்டும் சும்மா விட்டுருவேனா, நான் எடுத்து காலி பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க. அந்த பையனுக்காக வைக்கப்பட்டிருந்த பிரசாதத்தை இந்த அம்மா எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. சொல்கிறாங்க, அதை வேறு சாப்பிட்டது மட்டும் ஆனந்தம் இல்லை, அதை பற்றி சொல்லுகிறது அதை விட ஆனந்தமாக சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு வீரச் செயல் நாம் புரிந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அவங்கள அம்மா ஒன்றும் சொல்லலை, சரி அவளும் பிரசாதம் தானே, சாப்பிட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் மெதுவாக இந்த அம்மாவை அழைத்து கொண்டு சமையல் கட்டு பக்கம் வந்தாங்க. என்ன எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்க. மீதி ஏதாவது இருக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் சாதம் இருக்குது, கொஞ்சம் பருப்பு இருக்குது, கொஞ்சம் குழம்பு இருக்குது. சரி, அதெல்லாம் கொண்டா அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி மறுபடியும் அதை பிசைந்து அதில் ஒரு வாய் போட்டுட்டு, இதை நீ எடுத்து வச்சுக்கோவோம் பையனுக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த பையன் வந்தான், பிரசாதம் எடுத்தான். அந்த அம்மா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இவங்களே கேட்குறாங்க, நீ ஏதாவது கேட்கணுன்னா கேளு, எது வேணாலும் கேளு அப்படின்னு. அவங்க ஆன்மீக சம்பந்தமாக, சாதாரண விஷயமா, அப்படி ஏதோ கேட்டாங்க. அதுக்கு பூரா அம்மா பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மா மனசில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குதுங்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க, கேட்கணுன்னா கேளு, கேட்கணுன்னா கேளு அப்படின்னு. ஏதோ ஒன்று கேட்கணும்னு நினைத்து கொண்டு
அது எப்படி கேட்கறதுன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாங்கங்கிறது தெரிந்து தான் அப்படி கேட்டாங்க. ஒரு வழியாக கேட்டுட்டாங்க. அதை, அம்மா நீங்கள் சாதாரணமாகவே ஆச்சாரம் நிறைந்த பெண்களெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்குது. மீதி நேரத்தில் சாப்பிடணும்னா ஏதாவது சின்ன சிற்றுண்டி மாதிரி ஏதாவது சாப்பிடுவாங்க போல இருக்குது. சாப்பாடுன்னு வைத்து சாப்பிடுவது ஒரு வேளை தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நடைமுறை இருந்திருக்குது. இது சாதாரணமாக ஆச்சாரத்தை பின்பற்றுகிறவர்களுக்கே உண்டு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் 2 தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னு அன்னை சாரதா தேவியிடத்தில் அந்த அம்மா கேட்குறாங்க. இவங்களுக்கு அது மறந்தே போச்சு. இன்னும் 2 தடவை சாப்பிட்டேன், நான் எங்கே 2 தடவை சாப்பிட்டேன் அப்படின்னு. இல்லை, ஒரு தடவை முதல்ல நாம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம், அப்புறம் என் பையனுக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு சாப்பிட்டீங்கள அப்படின்னு. ஓ, அதை சொல்றியா நீ? என் பிள்ளைகளுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். இது சாதாரண வார்த்தைகள் தான், ஆனால் அதில் எவ்வளவு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. இது சும்மா ஒரு தடவை 2 தடவை 4 தடவை கூட சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அதையும் சொன்னாங்க அவங்க. பிரசாதமாக இருந்தால் 5 தடவை கூட சாப்பிடலாம், அது வேற சொன்னாங்க. ஆனால் பிள்ளைகளுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். இது ஆச்சாரத்துக்கு ஒவ்வுமா ஒவ்வாதா, முரண்பாடானதா, சாத்தியமானதா, அதெல்லாம் யோசனையே பண்ண மாட்டேன். பிள்ளைகளுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அந்த உலக அன்னை என்பது. பிள்ளைகளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன்னா அதில் எல்லாமே அடங்கி போய்விட்டது. அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சாதாரண உலக வாழ்க்கைக்கு இன்பத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, துன்பங்களை துடைப்பதாக இருந்தாலும் சரி, எதையுமே நான் செய்வேன் பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளுக்காகத்தான். யார் பிள்ளைகள்? உலகம் பூராவும் உள்ளவர்கள் பிள்ளைகள் தான். ஒரு சீடர் கேட்டார் ஒரு சமயம், அம்மா நீங்கள் அம்மா அம்மா நான் தாய் அன்னை அன்னைலாம் சொல்கிறீங்களே, எல்லாருக்குமே நீங்கள் தாய் தானான்னு கேட்டார். ஆமாப்பா, எல்லாருக்கும் நான் தாய் தான். இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் இருக்கின்றனவே, அதுக்கெல்லாம் கூட நீங்கள் தான் தாயானாங்க. ஆமாப்பா, அதுக்கும் நான் தான் தாய். பறவைகளாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் எல்லா உயிர்களுக்கும், உலகில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் யாவற்றுக்கும் நான் தாய் தான் என்று ஒரு பிரகடனம் போல சொன்னார்கள். இது வெறும் வாய் வார்த்தையில் சொல்வது அல்ல என்பதை நிறைய நிகழ்ச்சிகளில் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தால் தெரியும். நிறைய இந்த பூனை, பசு, பறவை எல்லாவற்றுக்கும் அவர்கள் எவ்வளவு அன்பு செலுத்தினார்கள் என்பதை பற்றிய சான்றுகள் நிறைய இருக்கின்றன. ஒரு சமயம் ஒரு பூனை அவங்க இருந்த இடத்துல தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். பூனைனாலே அப்படி தானே இருக்கும், ஏதாவது வச்சுட்டு போனால் திருடிட்டு போயிடும். பூனைக்கு மூக்கில் வேர்த்தது போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழியே இருக்குது. ரொம்ப ஆச்சாரமாக எல்லாம் வச்சு அப்படியே வச்சுட்டு மூடி வச்சுட்டு, அம்மா வச்சுருந்தாங்கள்ல அது மாதிரி வச்சுட்டு போனால் கூட அந்த பக்கம் போனவொடனே அந்த பூனை எங்கே இருக்குதுன்னே நமக்கு தெரியாது. அது வைத்து விட்டு போனதும் வந்துடும். அது வந்து அதை காலி பண்ணிட்டு போயிடும். இது எப்படிடா தெரிஞ்சது? அது பூனைக்கு மூக்கில் வேர்த்துட்டுதும்மா. அது மாதிரி மனிதர்களையும் சொல்லுவாங்க, இவனுக்கு தெரியாமல் ஒன்று பண்ணணும்னு பார்த்தா உடனே வந்து நிற்கிறானே, இவனுக்கு மூக்கில் வேர்த்துட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். அது மாதிரி ஒரு பூனை, அவங்க கூட இருந்தவங்க பூனையெல்லாம் வளர்ப்பாங்க. ராது இருக்கிறாளே, ராது அவங்களுடைய வளர்ப்பு பெண், அவள் ஒரு பூனை வளர்த்துக்கிட்டு இருந்தான். அது என்னமோ பெரிய தப்பு பண்ணிடுச்சு. அப்போது கூட இருந்தவங்க பார்த்துட்டு சரியான கோபம் வந்துடுச்சு. அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க அந்த பூனையை. எங்கே போய் விழுந்துன்னே தெரியல. இப்போ வீசின வேகத்தை பார்த்தாலே அதுக்கு நல்லா அடிபட்டிருக்கும்னு தெரியுது. அதுக்கு அடிபட்டதோ இல்லையோ, அதுக்கு வலி வந்ததோ இல்லையோ, அம்மாவுக்கு அந்த வலி வந்துடுச்சு. சோகமே வடிவமாக உட்காந்துட்டாங்க. இந்த பூனை என்ன பண்ணும்? அது என்ன வேலைக்கா போகுது? வேலைக்கு போயா சம்பாதிக்கும்? சம்பாதிச்சா சாப்பிடும், இப்படி தானே சாப்பிடும். இதுக்கு போய் இப்படி தூக்கி போட்டாலே இதுக்கு எப்படி அடிபட்டுச்சோ, எவ்வளோ வலிக்குதோ, இப்படியே உட்காந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அது வருமா வராதா, இப்படியே போயிடுமா? சின்ன குழந்தை மாதிரி அல்லது அறியாமை நிரம்பிய ஒரு பெண்மணி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திற்கே ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான ஸ்வரூபிணி என்று ஸ்ரீராமகிருஷ்ணராலேயே சொல்லப்பட்ட அன்னை சாரதா தேவி ஒன்றும் தெரியாத ஒரு பாமர பெண்ணை போல புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு அடிப்படை என்னன்னா, பாமரம் அல்ல, அந்த தாய் உள்ளம். ஒவ்வொரு நாள் அடுத்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் சாப்பாடு வைக்கும்போது அந்த பூனைக்கு ஒரு பாத்திரத்தில் எப்போதும் வைப்பாங்க. அதை வச்சு எடுத்துக்கிட்டு இந்த பூனை வருதான்னு போய் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் வரல, அதுக்கு அடுத்த நாள் வரல, அதுக்கு அடுத்த நாள் வரல. சுமார் 1 வாரம் கழித்து வந்து விட்டது. அதுக்கும் தெரியத்தான் செய்யுது. மனிதர்கள் அறிகிறார்களோ அறியவில்லையோ, விலங்குகள் அறிந்து கொள்ளும் போல இருக்கு. அந்த உடனே அவங்களுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. வந்துடுச்சு பாரு அப்படின்னு ஊட்டி விடுறாங்க. இதுபோல பக்தர்களுக்கு மட்டுமல்ல, சாதாரண மக்களுக்கும் அவர்கள் அன்னை. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட அவர்கள் அன்னை.
என்பது பல விதங்களிலுமே அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இதெல்லாத்தையும் விட ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, இந்த எல்லாருக்கும் நீங்கள் அன்னையான்னு கேட்டது போல் இன்னொரு வருஷம் இன்னொரு சீடர் கேட்டார், ஸ்ரீ ராமகிருஷ்ணரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார். ஒரு நிமிஷம் அப்படி யோசனை பண்ணாங்க. என் குழந்தையாக பார்க்கிறேன்ட்டாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணரில் இருந்து பூனை வரைக்கும் எல்லாரும் அவங்களுக்கு குழந்தை தான். அப்படிப்பட்ட உலக அன்னை. அதனால் யாருக்கு எந்த நேரத்தில் எது வேண்டும் என்பதை உணர்ந்து அருள் புரியக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு. நாம் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம், கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க, கேட்காவிட்டாலும் அறிந்து கொடுத்து விடுவார்கள். இப்படி அவருடைய வாழ்க்கையில் நிறைய நம்ம எடுத்துக்காட்டுகளை பார்க்கிறோம். ஒரு சின்ன உதாரணம், இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய ஆசிரமத்தினுடைய ஒரு பக்தர், ரொம்ப ஆழ்ந்த பக்தி கொண்டவர். அவர் இப்போது கொஞ்ச காலமாக கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து விட்டார். அங்கே இருக்கிறார். இன்றைக்கு அன்னையார் ஜெயந்தி, அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு எண்ணம். ஆனால் சூழ்நிலை சரியாக அதுக்கு விடலை, வர முடியவில்லை. அதனால் இதற்கு பதிலாக நாம் கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த மடத்துக்கு போய் கலந்து கொள்ளலாம் என்று போய்விட்டார். போகும்போது கொஞ்சம் நம்ம ஏதாவது காணிக்க கொடுக்கணும், ஹோமம் எல்லாம் பண்ணுறாங்க, எதாவது கொடுக்கணும், அதில் போடுவதற்கெல்லாம் கொடுக்கணுமே, கொஞ்சம் இனிப்பு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். ஆனால் அவர் இருந்த இடத்துலேருந்து அங்கே போகிற வழியில் நல்ல கடைகள் எதையும் கண்ணில் பார்க்க முடியவில்லை. என்ன செய்கிறது, சரி இந்த தடவை நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வருத்தத்தோடு அவர் போயிட்டார். போய் அதில் கலந்து கொண்டு விட்டார். அப்புறம் அவருடைய மகள் இங்கே இருக்கிறார். அவளுக்கு பேசி, நீ சேலம் மடத்தில் இந்த நிகழ்ச்சியில் கொஞ்ச நேரமாவது கலந்து கொள் என்று சொல்லிவிட்டார். அதுவும் ஏதோ வேலைக்கு இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டாவது போயிடலாம் என்று காலையில் இப்படி உட்காந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி ஏதாவது தியானம் பண்ணிட்டு போயிடலாம் என்று உட்கார்ந்துருந்தார். அப்போ அவளுக்கு முன்னால் ஒரு அம்மா, ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி உட்கார்ந்துருந்தாங்க. இந்த பொண்ணு வந்து உட்கார்றதை பார்த்துட்டு, அம்மா எனக்கு ஒரு உதவி செய்கிறியான்னு கேட்டாங்க. என்ன? வர்ற நேரத்தில் அவசரத்தில் எதுவுமே வாங்கி கொள்ளாமல் வந்துட்டேன், ஏதாவது இனிப்பு வாங்கி கொண்டாந்து மடத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், அவசரம் நானே சும்மா வந்து உட்காந்துட்டேன், கொஞ்சம் இனிப்பு வாங்கி கொண்டாந்து கொடுத்துறியா எனக்காக அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன நான் செய்கிறேன்? அந்த அம்மா, அவ்வளோ பெரிய அம்மா கேட்கும்போது மாட்டேன்னா சொல்ல முடியும், சரி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கும்போது நாமும் வாங்கி கொண்டு கொடுக்கணும் என்று ஒரு எண்ணம் வந்து இனிப்புகளை வாங்கி கொண்டு வந்து இங்கே காணிக்கையாக கொடுத்தாச்சு. இதை பற்றி பேசும்போது, இந்த நிகழ்ச்சியை அவங்க அப்பாட்ட சொல்லும்போது, நான் இப்படி நினச்சேன், இங்கே நான் மடத்துக்கு வரும்போது அது இப்போது நிறைவேறிவிட்டது. எப்படி நிறைவேறிச்சு? யாரோ ஒரு அம்மா அப்படின்னு நாம் நினைக்கலாம். அந்த அம்மா மூலமாக பேசினது அன்னை சாரதாதி. அப்படி யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி அருள் புரிய வேண்டும் என்பதை அவர்கள் பார்த்து பார்த்து செய்கிறார்கள். அவங்களை எவ்வளவு அறிந்திருக்கிறோம், அறியவில்லை என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல, எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் என்பது தான் அவர்கள் எதிர்பார்ப்பது. அதனால் அறிவது சாத்தியமே கிடையாது. குருதேவரே சொல்கிறார், இந்த கலியுகத்தில் ஞான யோகம் என்பது ரொம்ப கடினமானது, பக்தி யோகம்தான் இந்த யுகத்திற்கு ஏற்றதுன்னு சொல்கிறார். ஞான யோகம் அறிவு சார்ந்தது, பக்தி யோகம் அன்பு சார்ந்தது. அறிவை பயன்படுத்தி கடவுளை நம்ம உணர்ந்து கொள்வது என்பது எல்லாருக்கும் சாத்தியமானது அல்ல. அன்பை செலுத்திவிட்டால் நாம் அதை அறிந்து கொள்கிறோமோ இல்லையோ, அந்த கடவுளினுடைய அருள் நமக்கு கிடைத்து விடுகிறது. அதனால் அந்த அன்பு தான் தேவை என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக அன்பின் அவதாரமாக வந்த அன்னை சாரதா தேவியினுடைய அவதார திருநாள் என்று அவர்கள் மீது அவருடைய அந்த அருள் நமக்கு என்றும் கிடைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அதை சொல்லி ஒரு பாடல் மூலமாக சொல்லி நிறைவு செய்வோம். பாரத பெண்மையின் பூரணியே, பக்தர் மன தொழிற்
காரணியே பாரத பெண்மையின் பூரணியே சாரதை என்னும் தாரகி நின் சரிதை தியான பேரருள் செய். சாரதை என்னும் தாரகி நின் சரிதை தியான பேரருள் செய். பாரத பெண்மையின் பூரணியே அன்பாய் தேடி வந்தோர்க்கு அருளாம் ஞான செந்தேனை இன்பக் கருணை சிந்தையினால் எளிதாய் தந்தாய் எம் தாய் நீ. இன்பக் கருணை சிந்தையினால் எளிதாய் தந்தாய் எம் தாய் நீ. பாரத பெண்மையின் பூரணியே பக்தர் மனத்தொழிற் காரணியே. பாரத பெண்மையின் பூரணியே.